டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே செண்பகத்தோப்பு சாலையில் அமைந்துள்ளது ஆட்டுவலசை பகுதி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சூர்யா. இவருக்கு 40 வயதாகிறது. மம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியும் இவரும் விவசாய கூலி தொழிலாளர்கள். சூர்யா செலவிற்காக பாண்டியிடம் ரூபாய் 2000 வாங்கியுள்ளார். ஆனால் குறிப்பிட்ட தேதிக்குள் பணத்தை திரும்ப தராமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாண்டி மம்சாபுரத்தைச் சேர்ந்த சங்கிலி மற்றும் 16 வயது சிறுவன் உள்ளிட்டோருடன் சூர்யாவின் வீட்டிற்கு இரவு நேரத்தில் வந்துள்ளார். அப்போது அவரிடம் பணத்தை கேட்டபோது இருவருக்குள்ளும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் பாண்டி தரப்பிலிருந்து சிலர் சூர்யாவை தாக்கியதில் அவர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சூர்யா தனது வீட்டில் இருந்த 2 நாட்டு வெடிகுண்டுகளை எடுத்து தரும்படி தனது மனைவி தவசியம்மாளிடம் கூறியுள்ளார். மனைவி அதை எடுத்து கொடுத்ததும் அதை அந்த கும்பல் மீது சூர்யா வீசியதாக கூறப்படுகிறது. ஆனால் நல்வாய்ப்பாக குண்டுகள் எதுவும் வெடிக்கவில்லை. இதில் அச்சமடைந்த பாண்டி மற்றும் அவருடன் வந்திருந்த சிலர் அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளனர். காயமடைந்த சூர்யா ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் வீட்டிற்கு வந்த பாண்டி, அவரது நண்பர் சங்கிலி மற்றும் 16 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பேரை ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் போலீசார் கைது செய்துள்ளனர். இதேபோல வெடிகுண்டு வீசியதாக கூறி சங்கிலி கொடுத்த புகாரின் அடிப்படையில் சூர்யா, அவரது மனைவி தவசியம்மாள், வெடிகுண்டு சப்ளை செய்த ஜெயக்குமார் மற்றும் முனியசாமி உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் சூர்யாவின் வீட்டில் காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்கு 4 வெடிகுண்டுகள் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். மேலும் விருதுநகர் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி ராஜாவின் உத்தரவின் பேரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் டவுன் இன்ஸ்பெக்டர் முத்துக்குமார் மற்றும் போலீசார் நாட்டு வெடிகுண்டுகளை மீட்டெடுத்தனர். அந்த பகுதியில் நாட்டு வெடி கூடுதலாக இருக்கிறதா என்பதை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து சட்டவிரோதமாக வெடிகுண்டு வைத்திருந்த குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.